வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ், சேனைக்கிழங்கு வறுவல். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் நான் 1.5 டம்ளர் பச்சரிசி போட்டுட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேங்க. இப்போ சேனைக்கிழங்குக்கு 1/4 கிலோ சேனைக்கிழங்கு வாங்கிட்டு அதை நல்லா இந்த போல் தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு குக்கரில் போட்டுட்டு முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஒரு 2 சவுண்டு வர வரைக்கும் வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போது எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு ஒரு லெமனை நான் அதில் கட் பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாங்க. கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். லெமன் சாதம் தாளிக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1/2 கிண்ணம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு எடுத்துக்கலாங்க 1/2 ஸ்பூன். அப்புறம் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை, அதுவும் ஒரு பிடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வேக வச்ச சேனைக்கிழங்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாங்க. இது கூட சேர்த்து அரைக்க வேண்டிய மசாலா பொருள்னு பார்த்துக்கலாம். 6 சின்ன வெங்காயம், சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சேனைக்கிழங்கை சின்ன சின்ன பீசஸாக இந்த போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ அரைச்ச அந்த வெங்காயம் விழுது இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. பிளெயின் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இப்படி வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு இதுலேயும் போட்டுட்டு கரண்டியில் பரட்டி விட்டுடலாங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெயும் மேலே ஊற்றிட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம். எல்லாம் சிம்லேயே வேகட்டும். இது அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும்ங்க. மூடி வச்சிடலாம். நடுவில் ஒரு 2 தடவை கரண்டியில் இப்படி கலந்து விட்டுடலாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டிருக்கும். நல்ல டேஸ்டான சேனைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சுங்க. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம லெமன் ரைஸ் பண்ணதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக செவந்ததும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் உப்பும் போட்டுட்டு கலந்துடலாங்க.
இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸ் இதில் ஊற்றிக்கலாங்க. இது ஒரு 2 செகண்ட் மட்டும் அடுப்பிலே இருக்கட்டும். இப்போ வறுத்த வேர்க்கடலையும் போட்டுட்டு நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற இஞ்சி இதில் போட்டுக்கலாம். அது கரண்டியில் லைட்டாக கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. வேக வச்ச சாதத்தை இதில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ பச்சரிசி நான் 1.5 அழகு வடித்து வச்சது நல்ல பொலப்பொலன்னு இருக்கும். அதை தேவைப்படுகிற ரைஸ் இதில் போட்டு கலந்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலேயே ஊற்றிக்கலாங்க. இதில் உப்பு தேவைப்பட்டால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நல்ல டேஸ்டியான லெமன் ரைஸும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சேனைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சுங்க. இது நல்ல லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.